Good evening to all. So, நம்மளோட செஷனுக்கு போகலாம். எக்ஸ்பர்ட் கேர்கிவர்ஸ் எல்லாரும் வந்தாச்சு. நம்மளோட பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்புறம் சிஏஜி மெம்பர்ஸும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் வந்து 11th சீரீஸ்ல மீட் பண்ணியிருக்கோம். இன்னையோட டாபிக் வந்து காமன் எலிமெண்ட்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எது இம்பார்ட்டன்ட்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்னோட பெயர் வந்து மலிகா பர்வீன், மனநல ஆலோசகர், கேர்கிவர் அட்வொகசி குரூப் ஸ்பெஷல் நீட்ஸ் சீரீஸோட மாடரேட்டர். ஸோ பொதுவா வந்து சிறப்பு தேவைகள் உள்ள குழந்தைகளுக்கு ஃபோக்கஸ் பண்றது வந்து பிஹேவியரல் டிஃபிகல்டிஸ் பத்தி தான் அதிகமா பேசப்படுது. ஆனா அவங்களோட மெடிக்கல் சேலஞ்சஸை எப்படி அட்ரஸ் பண்ணணும், ப்ரிவென்டிவ் கேர் எந்த அளவுக்கு அவசியம், ஸ்பெஷல் நீட்ஸ் உள்ளவங்க மத்தியில என்ன காமனான சிரமங்கள் இருக்கு அப்படின்றத பத்தியும் நம்ம பார்க்க போறோம். இது சம்பந்தமா ஏதாவது கேள்விகள் பெற்றோர்களுக்கு இருந்ததுன்னா கடைசி 10 நிமிஷம் நம்ம எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டுக்கலாம். ஸோ இன்னைக்கு பேனல்ல எக்ஸ்பர்ட்டா டாக்டர் KS பிரதீப், மெடிக்கல் டைரக்டர் பிவெல் ஹாஸ்பிட்டல்ஸ் கீழ்பாக்ல இருந்து நம்மோட இருக்காங்க. கேர்கிவர்ஸா மைத்ரியில இருந்து மிஸ்ஸஸ் உமா ஸ்ரீதர் அண்ட் மிஸ்ஸஸ் கௌசல்யா முரளி ஜாயின் பண்ணிருக்காங்க. ஐ வெல்கம் ஆல் 3 people and all the participants. ஸோ இப்போ ஐ ரெக்வெஸ்ட் உமா மேம் அண்ட் கௌசல்யா மேம் வந்து இப்போ கேர்கிவர்ஸ் கிட்ட இருந்து வந்த கொஸ்டின்ஸை வந்து எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்பாங்க. மேம் ப்ளீஸ் மேம். Thank you, Malika. Actually, the first question from the caregivers side ல வந்தது, சாதாரண சளிக்கும் சளி காய்ச்சலுக்கும் எவ்வாறு ஐடென்டிஃபை பண்ணி சிகிச்சை செய்யலாம் அப்படிங்கிறது. இட்ஸ் மியூட்டட். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ சாதாரண சளிக்கும் உங்களுக்கு வந்து ஒரு வைரல் ஜுரத்துக்கோ இல்லை ஒரு வேற ஏதாவது கிருமி ஜுரத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னா, ஜுரம் ஒரு பிக் டிஃபரன்ஷியேட்டிங் ஃபேக்டரா இருக்கும். ஒரு சாதாரண சளி ஒரு அலர்ஜினால வருது, ஒரு டஸ்ட்னால வருது அப்படின்னா அதுல வந்து ஜுரம் இருக்கவே இருக்காது. ஜுரம் கூட சேர்ந்து இருந்தாலே இட் மீன்ஸ் தட் குழந்தைக்கு வந்து ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னு தான் அர்த்தம். இன்ஃபெக்ஷன் ஆனாலே சம்டைம்ஸ் வைரல் ஜுரமா இருந்ததுன்னா 1 டேலயே அது வந்து கிளியர் ஆகிடும். தட் இஸ் காமன் ஃப்ளூன்னு சொல்லுவோம். இது வந்து நார்மல் நம்மளுக்கு வந்துட்டு அடல்ட்டா இருந்தாலும் வர விஷயம் தான். ஜென்ரலா ஒரு பேராசிட்டமாலோ அந்த மாதிரி போட்டாலே சரியாயிடும். இன்கேஸ் ஜுரம் 2வது நாள் தொடர்ந்து போகுது அண்ட் 101 டிகிரி தாண்டி போறது அப்படின்னா டெஃபினட்டா நம்ம வந்து நம்மளோட மருத்துவரை போய் ஆலோசிக்கணும். காமன் கோல்டு சளிக்கு நம்ம யூஸ் பண்ற செட்ரிசின் இல்லை நம்ம வந்து ஆவி பிடிக்கிறது, இந்த மாதிரி நம்மளோட ஹோம் ரெமெடிஸ் யூ கேன் டெஃபினெட்லி யூஸ். விக்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஹோம் ரெமெடிஸ்ல உங்களுக்கு வேற எந்த மவுத் கார்க்லிங், ஆல் தீஸ் திங்ஸ் யூ கேன் யூஸ். டேப்லெட்ஸ்ல வந்து வி கேன் யூஸ் செட்ரிசின் யூஸ் பண்ணலாம், மாண்டெலிகாஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ மாண்டெகெல்சின் கிடைக்கும். இந்த டேப்லெட் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணலாம் 1 day 2 day கோல்டுக்கு, ப்ரொவைடட் தெர் இஸ் நோ ஃபீவர். ஃபீவரும் மைல்டாக இருக்கு, 100 கீழே இருக்கு, 100.4 கீழே இருக்கு அண்ட் 1 டைம் தான் வந்து அதுக்கப்புறம் போயிடுச்சுன்னா நம்ம வந்து பேராசிட்டமால் மட்டும் கொடுத்தாலே போதும். இதுக்கு மேல 3 days 4 days 5 daysக்கு மேல நம்மளுக்கு சளி இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா நம்மளோட மருத்துவரை போய் அலசிக்கணும். சளியோட கன்சிஸ்டன்சி வாட்டரியா இருக்கு, பட் அட் த சேம் டைம் இது நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சிஎஸ்எஃப் ரைனோரியான்றது வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா என்னன்ட்டு. எஸ்பெஷலி ஷண்ட் பண்ண பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து இது வரது கொஞ்சம் அவங்களுக்கு வந்து அந்த சிஎஸ்எஃப் ரைனோரியாவுக்கும் நார்மலா வர சளி அலர்ஜிக் ரைனைட்டிஸ்க்கும் நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண கத்துக்கணும். அது அனுபவத்துல தான் வரும், அது சொல்லி புரிய வைக்கிறது கஷ்டம். பட் அந்த மாதிரி சிஎஸ்எஃப் ரைனோரியா நம்ம சஸ்பெக்ட் பண்றோம்னா உடனே நம்ம டாக்டர் போய் பார்த்தே ஆகணும். தேங்க்யூ. தேங்க்யூ டாக்டர். அடுத்த கொஸ்டின் வந்து பொதுவான குடல் மற்றும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் அதன் அறிகுறிகள் என்ன? யூஸ்வலா வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஸ்பெஷல் நீட்ஸ் கிட்ஸுக்கு வந்து அவங்களுடைய ஃபுட் இன்டேக்கோ அவங்களுக்கு என்ன தேவை அதுவே
ப்ராப்பரா இண்டிகேட் பண்ண முடியாதனால வயிறு பிரச்சனை வரும்போது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது வந்து ஒரு பெரிய சவாலா இருக்கு. என்னெல்லாம் பிரச்சனைகள் காமனா வரலாம், அதுக்கு என்ன சிம்டம்ஸ், என்ன அறிகுறிகள்னு சொல்லுங்க. நார்மல் வாமிட்டிங் இஸ் வெரி காமன். அதுவும் அந்த இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷர்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாச்சு அப்படின்னாலே வாமிட்டிங் இஸ் தி ஃபர்ஸ்ட் திங் தட் கம்ஸ். இது தவிர வந்து அப்டாமினல் பெயின், ஜிஆர்டி, லூஸ் மோஷன், இந்த டைரியல் டிசீஸ் இதெல்லாம் இஸ் காமன் ப்ராப்ளம். நம்ம குடல் சம்பந்தப்பட்டமான ப்ராப்ளம். வாமிட்டிங்க்கு நம்ம எமிசெட் கொடுக்கலாம். எமிசெட் தான் ப்ரிஃபர்ட் ஆக்சுவலி. அண்ட் ஹைட்ரேட் பண்றது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம வந்து வாட்டர் கொடுக்கறது, கோல்டு வாட்டரா இருந்தாலும் சரி, இல்ல ஹைட்ரேட் பண்றதுக்கு ஓஆர்எஸ்ஸா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம நார்மலா அவங்களுக்கு பழக்கமான ஜூஸஸ் கொடுக்கறதும் வெரி இம்பார்ட்டன்ட். வாந்தி எடுக்கிறாங்கன்ற பட்சத்துல நம்ம வந்து கொடுக்காம வயிற்ற காயப்படாம இருக்கக்கூடாது. We should keep hydrating them as frequent as possible. And GRD பத்தி நம்ம ஃபியூச்சர்ல we will see அடுத்த questions we will see in more detail. முக்கியமா வாமிட்டிங்ல வந்து ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் திங், ஆஸ்பிரேட் ஆகாம பார்த்துக்கணும். ஸோ ஆஸ்பிரேட் ஆகுது அப்படின்னு எப்படி தெரியும்னா, உங்களுக்கு ஒரு வாந்தி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு சிவியர் பவுட் ஆஃப் காஃப் வரும். சம்டைம்ஸ் காஃப் கூட வராது இன்கேஸ் நம்ம குழந்தை வந்து ரொம்ப ட்ரௌசியா இருந்தாங்கன்னா. ஸோ ட்ரௌசியா இருக்கும்போது வாமிட்டிங் பண்ற போது நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். Make sure you make him sit, him or her, make them sit, and you bend the head forward. So உட்கார வைக்கணும், தலையை நல்லா முன்னாடி குனிய வைக்கணும். பின்னாடி படுத்துக்கிட்டே வாந்தி எடுத்தாங்க, இல்ல சைட்ல வாந்தி எடுத்தாங்கன்னா டெஃபினட்டா குறைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. So that is more important in vomiting. Diarrheal disorderக்கு வந்து நம்ம என்ட்ரோஜெமினல் லிக்விட்னு ஒன்று கிடைக்கும். அது we can give for at least ஒரு half a day-க்கு அதை வச்சு பார்க்கலாம். பட் இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த காலரா ஜுரம் நிறையவே வருது. அதுல தண்ணி மாதிரி டைரியா வருது. அதுல ஒரு 4-5 தரம் டைரியா வந்தாலே ரொம்ப டவுன் ஆயிடுறாங்க அடல்ட்ஸ், நார்மல் பீப்புள். ஸோ வென் கேஸ் ஆஃப் ஸ்பெஷல் சில்ட்ரன், if you find diarrhea problem, தண்ணியா வருது டைரியா அப்படின்னா ஒரு 1 or 2 times வந்தாலே it is better to go and see your doctor. என்ட்ரோஜெமினல் லிக்விட்னு ஒன்று கிடைக்கும், 5 ml சாஷே மாதிரி டியூப் மாதிரி கிடைக்கும். அது அப்படியே நம்ம வந்து ஓப்பன் பண்ணி அப்படியே குடிச்சிடலாம். தட் யூ கேன் டூ thrice daily. 3 வேளை சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ இல்லை சாப்பிட்றதுக்கு அப்புறம் பண்ணலாம். So you mean to say only diarrhea and vomiting the general gut issues are doctor? GRD வரும். GRD நான் in depth I'll explain. Then you have the stomach issues and abdominal pain. These are all only contractions. In case of acidity, gastritis is a very common complaint. Adukku pan 40 you can use. Okay, without the doctor's advice, நம்ம டாக்டர் கிட்ட போகாமே நம்ம இந்த 1 or 2 days you can do that. No problem. Okay. If you have something that is very severe and the குழந்தையா அத வயித்தை பிடிச்சிக்கிட்டே he will cry, he or she. So in that நம்மளுக்கே தெரிஞ்சிடும், ஓகே இது வந்து நம்மளால சமாளிக்க முடியாது, நம்ம கூப்பிட்டு தான் போகணும். Otherwise if we just pointing towards the place மைல்டா இருக்குன்னா pan 40 கொடுக்கலாம். Thank you. தேங்க்யூ டாக்டர். அது வயிற்றுப்போக்கு வாந்தி பத்தி ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம் போன கொஸ்டின்ல. இப்போ கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கலை எப்படி கையாளுறது, அதுக்கெல்லாம் சிகிச்சைன்னு தேவையா இல்லாட்டி இது தானா சரியாகுமா? அது ஒரு நோய் பொறுத்துக்கு தானா சரியாகுமான்ட்டு. பட் ஜென்ரலா வந்து மலச்சிக்கல் ஹை ஃபைபர் ஃபுட்ல நம்ம வந்து இது பண்ணலாம். ஸோ வெஜிடபிள்ஸ், பனானா, தீஸ் ஆர் ஆல் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அ வெரி ஹை ஃபைபர் ஃபுட். ஸோ நம்மளுக்கு அந்த ஃபைபர் ஃபுட்லாம் கொடுக்குறோம், இல்லை கொடுக்க முடியல, அதனால ஆனால் கான்ஸ்டிபேஷன் வருதுன்னா நம்ம பேசிக்கா ஒரு விஷயம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். வீக்ல 5 தரம் வந்ததுன்னா இட் இஸ் எனஃப். தட் இஸ் நாட் கான்ஸ்டிபேஷன், தட் இஸ் நார்மல். ஸோ நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். ஸோ வாரத்துல 2 நாள் வரலன்னா நம்ம விட்டுடணும், அது தப்பு இல்லை. பட் அட் த சேம் டைம் அதுக்கு மேல அவங்களுக்கு வரல, 4-5 days ஆயிடுச்சு, ஃபுட் இன்டேக் நல்லா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபீவர் இருக்கு, சரியா சாப்பிடல, அதனால வரலன்னா அது வேற, அது தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். இன்கேஸ் அவங்களுக்கு நார்மலா இருக்காங்க, வெறும் மோஷன் ப்ராப்ளம் மட்டும்தான், 2-3 days ஒன்ஸ் தான் வருது, வீக்லி 3 times தான் வருது, வந்தாலும் ரொம்ப கம்மி குவான்டிட்டி, பல்க் இல்லை, ஆல் தீஸ் திங்ஸ்
ஃபைபர் ஃபுட்டு தான் வெரி மச் ஹெல்ப்ஃபுல். இது தவிர வந்துட்டு லாக்டோ ஃபைபர்னு ஒரு பவுடர் மாதிரி கிடைக்கும், அது யூ கேன் தண்ணியில கலந்து குடிக்கலாம். தட் இஸ் மோர் லைக் அ ஃபைபர் ஆட் பண்றது மாதிரி. இன்கேஸ் வர மோஷன் ரொம்ப ஹார்டா இருந்ததுன்னா டூஃபலாக் கிரிமாஃபின் சிரப்னு கிடைக்கும், அது யூ கேன் கிவ் 15 ml ஒன் மூடி கொடுக்கலாம். தீஸ் திங்ஸ் யூ கேன் டூ அட் ஹோம் இட்செல்ஃப். இது தவிர வந்துட்டு அதுக்கும் மேலேயும் வரல அப்படின்னா டாக்டர் கன்சல்டேஷன் ஆகும். உமா நீங்க மியூட்ல இருக்கீங்க. ஓகே, the next question is சிறப்பு தேவை உள்ளவர்களுக்கு ஏற்படும் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் பிரச்சனை மற்றும் அதை களைவது பற்றி கையால் வருது, அதை சரி செய்வது பற்றி கேர் கிவர் என்ன தெரிஞ்சிட்டு இருக்கணும்? ஓகே, ஸோ இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னா நம்ம ஜென்ரலா அடல்ட்ஸ் சொல்றது வந்து இந்த நெஞ்சு எரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. சில குழந்தைங்களால அதை சொல்ல தெரியும், சில சொல்ல தெரியாது. பட் ஜென்ரலா அவங்க வந்து அந்த சாப்பிட்டதுக்கு அப்புறமோ இல்ல ஜஸ்ட் பிஃபோர் ரொம்ப பசி ஜாஸ்தியா இருக்கிற டைம்ல வந்து அந்த மாதிரி அவங்க they might catch their chest or they might actually indicate அந்த இடத்துல வந்து ஏதோ பண்ணுது அப்படின்ட்டு. these are all the இதுதான் சிம்டம் ஜென்ரலா வரும். மெயினா வந்து இது நம்ம வயிற்றுல இருக்கிற ஆசிட் வந்து நம்ம மேல இருக்கிற அந்த சாப்பாடு ஈசோபேகஸுக்கு பரவுறதுனால வருது. ஈசோபேகஸ்ல ஆசிட் ஜென்ரலா எடுத்துக்காது. ஸோ இது எப்போ வரும் அப்படின்னா நார்மலா இந்த குழந்தைங்களுக்கு வரலாம், ஏன்னா இன்ட்ரக்ரனியல் ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கிறதுனால தான் அவங்க இது பிகம் அ பிளாஸ்டிக் child. So in those cases you might get actually these problems, or in other syndromes also you can get it. இப்போ இவங்களுக்கு வந்து ஜென்ரலா கோல்ட் வாட்டர் வில் ஹெல்ப் a lot. இப்போ it is very important that they have food at time. சம்டைம்ஸ் அவங்க பசிக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து டைமுக்கு சாப்பாடு ஊட்டுறதும் ஃபீடிங் வந்து நம்ம வில் ஹேவ் டு டேக் கேர். பட் அந்த டைமுக்கு சாப்பிட்டும் அவங்களுக்கு இந்த மாதிரி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வருது, இந்த ஜிஆர்டி ப்ராப்ளம் வருது அப்படின்னா கோல்ட் வாட்டர் வில் ஹெல்ப். கோல்ட் வாட்டர், சிப்ஸ் ஆஃப் கோல்ட் வாட்டர் வில் ஹெல்ப் ஃபார் ஷுர். சம்டைம்ஸ் ஈவன் வார்ம் வாட்டர் ஆல்சோ ஹெல்ப்ஸ். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து யூ கேன் ஆல்சோ கிவ் சுக்ராஃபில் அப்படின்ட்டு ஒரு சிரப் இருக்கு, அதுவும் கொடுக்கலாம். தட் வில் ஆல்சோ ஹெல்ப். இது தவிர வந்துட்டு யூ கேன் கிவ் எமிசெட் டேப்லெட் ஆல்சோ. எமிசெட் வாமிட்டிங்க்கு மட்டும் இல்லை, ஜிஆர்டிக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது ரெண்டுத்துலயும் நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு நிவாரணம் கிடைக்கல அப்படின்னா யூ மைட் நீட் லிட்டில் மோர் ஹெல்ப். அட் த சேம் டைம் வந்துட்டு யூ கேன் ஆல்சோ இது மட்டும்தான். இது தவிர மீது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு யூ நீட் அ ஃபிசிஷியன்ஸ் ஹெல்ப். நம்மளாவே பண்றது ஒன் பை அட்வைஸ். ஸோ யூ ஹாவ் கோல்ட் வாட்டர், சுக்ராஃபில் சிரப், அண்ட் ஆல்சோ மேக் ஷுர் தட் ஆஃப்டர் ஃபீடிங் அட்லீஸ்ட் ஒரு half an hour தி சைல்டு இஸ் இன் அ ப்ராப்ட் அப் பொசிஷன். அதாவது உட்காந்துட்டு இருக்கணும். சாப்பிட்ட உடனே படுத்தா ஜென்ரலா அது அப்படியே இந்த ஃபுட்டு வந்து ஈசோபேகஸ்குள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, and at the same time வந்து he should make sure that while feeding also he is in a propped up position. அதாவது உட்காந்துட்டு தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும், படுத்துக்கிட்டே சாப்பாடு ஊட்டக்கூடாது. அண்ட் சம்டைம்ஸ் வந்து லெஃப்ட் சைட்லயோ ரைட் சைட்லயோ அவங்க படுத்தா கூட இந்த ஜிஆர்டி வரும். ஸோ மேக் ஷுர் தட் இந்த மாதிரி கிரானிக்கா நம்ம மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டே அவங்களுக்கு வந்து இந்த ரிஃப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அவங்க படுக்கும்போது ஃபிளாட்டா படுக்கவே விடாதீங்க. அவங்க என்னைக்குமே வந்து ஒரு 4-5 தலாணி வச்சு ஒரு இன்க்ளினேஷன்லயே இந்த குழந்தை படுக்கட்டும். அதுலயே வந்து யூ வில் கெட் சம் ரிலீஃப். ஓகே, தேங்க்யூ டாக்டர். அடுத்து என்னன்னாக்கா அந்த மூச்சு அடைப்பு, தட் இஸ் சோக்கிங், மூச்சு திணறல், கேஸ்பிங், குரட்டை, விக்கல், இந்த மாதிரி சவால்களை எப்படி எதிர்கொள்றது? இதெல்லாம் சாதாரண விஷயமா இல்லாட்டி இதெல்லாம் ஒரு நோய்க்கான அறிகுறியா? ஓகே, நாலுமே ஆக்சுவலி வேற வேற. கேஸ்பிங் இஸ் வெரி சிவியர். தட் மீன்ஸ் தேர் இஸ் சம் பிக் ப்ராப்ளம். அப்போ உடனே வந்து நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும். கேஸ்பிங் எப்படின்னா அவங்க லிட்ரலா வந்து மூச்சு விடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு தான் அர்த்தம். ஸோ காத்து வந்து சரியா உள்ளே போல வெளியிலும் வரல, தட் இஸ் கால் கேஸ்பிங்.
கொட்டாய் விடுறது அதெல்லாம் வந்து இஸ் டிஃப்ரெண்ட். யார்னிங் இஸ் டிஃப்ரெண்ட், கேஸ்பிங் இஸ் டிஃப்ரெண்ட். ரிகார்டிங் சோக்கிங் வந்து நம்ம சாப்பிடும் போது வரும். இஃப் இன் கேஸ் சோக்கிங் இஸ் வெரி சிவியர், நம்ம பின்னாடியில இருந்து we will have to do the Heimlich maneuver. நம்ம நல்லா இறுக்கி பிடிச்சி அவனை எடுக்கணும். ஸோ ஏதாவது சோக் ஆயிருக்குன்னா அது வெளியில வந்து. ரிகார்டிங் ஹிக்கப்ஸ் ரொம்ப காமன் ஆக்சுவலி. எனி ஒன் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, இல்ல எனி ஒன் வித் சம் ஹைட்ரோகெஃபாலஸோ இல்லை ஏதாவது ஒரு பிரெயின் இஷ்யூ இருந்தாலே சோக்கிங் இஸ் வெரி காமன். அசிடிட்டியும் ஜிஆர்டியும் சோக்கிங் தானே, hiccups is very common. Acidity GERD-லயும் hiccups is very very common. ஸோ அந்த மாதிரி acidity GERD-னால தான் அவருக்கு வந்து hiccups வருது, குழந்தைக்கு வருது அப்படின்னா we will have to clear that problem first. So like I said, cold water, hot water, you can give sucralfate, all those things you can give to actually reduce. Hiccups-க்கு ஜென்ரலா வந்து there is no medicine per se. Baclofen கொடுப்பாங்க, பட் baclofen நம்மளாவே ஆரம்பிக்கிறது is a little dangerous. It has side effects also. So better to consult it. ஆஸ்பிரேட் ஆகாம பார்த்துக்கோங்க, ஜிஆர்டி இல்லாம பார்த்துக்கோங்க. ஹிக்கப்ஸ் வரும்போது இன்ட்ரானேசல், அதாவது மூக்கு வழியா வெனிகர் கூட வைக்கலாம். தீஸ் ஆர் ஆல் வெரி இது. மூச்சை பிடிக்க சொல்லலாம் குழந்தை. இஃப் இன் கேஸ் இஸ் லிஸ்னிங் டு யூ, மூச்சை நல்லா இழுத்து பிடிச்சி ஒரு 20 அந்த மாதிரி கவுண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. 10 கவுண்ட் பண்ணா கூட போகும். தட் will also sometimes stop hiccups. If it is all central component of hiccups இல்ல வெறும் gastric irritation வருதுன்னா டெஃபினட்டா இதாகும். அண்ட் மெடிகேஷன் வைஸ் எமிசெட் கொடுக்கலாம், பட் எமிசெட் நம்ம ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்கோம்னா அண்ட் கிரானிக் ஹிக்கப்ஸ் மோர் தென் ஹாஃப் அ டே 1 டேக்கு மேல இருக்குன்னா டெஃபினட்டா we need to see the doctor. But hiccups is nothing major to worry about. அதை பத்தி நம்ம பயப்பட வேண்டாம். சோக்கிங் நம்ம இமீடியட்டா சால்வ் பண்ணோம். gasping is very bad. அது வந்துட்டு நம்ம உடனே ஹாஸ்பிடல் எமர்ஜென்சி கூட்டிட்டு snoring generally வந்து if in case the child is a little obese, கழுத்து சுத்தி நிறைய ஃபேட் இருக்கு அப்படின்னா தான் ஜெனரலா அந்த குழந்தைக்கு ஸ்னோரிங் வரும். இல்ல மூக்குல ஏதாவது அடைச்சிட்டு இருக்கு, இல்ல ஏதாவது சர்ஜரி பண்ணும்போது இன்டர்நேஷனலா அவங்க வந்து அப்ரோச் பண்ணி சர்ஜரி பண்ணியிருக்காங்கனாலும் ஸ்னோரிங் வரும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அந்தந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி ஸ்னோரிங் இன் அ சைல்டு இஸ் வெரி வெரி ரேர். அதுக்கு நம்ம we'll have to find out the reason. அது நம்ம ஹோம் ரெமெடியில வந்து கிளியர் பண்றது is a little difficult. Okay. Okay. Thank you, doctor. Can you just doctor, can you just repeat ஒரு 2-3 டெக்னிக்ஸ் hiccups நிறுத்துறதுக்கு சொன்னீங்க இல்லையா, அது இன்னொரு தடவை சொல்ல முடியுமா? Breathing, மூக்கு பிடிக்கிறது. You can count it 10. If the kid is responding to you, நீங்க மூக்கு பிடிச்சிட்டு ஒரு 10 எண்ற வரை எண்ணலாம். Cold water, hot water. Okay. Make him sit up, head down. Head down. Okay. Okay. And then intranasal வினிகர் போடுவாங்க, பட் அதெல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். Okay. But hiccups is not that much to worry about. It's pretty much common. ரொம்ப காமனான ப்ராப்ளம். Emisect will also help. But எதுவுமே பண்ணாம இருந்தா will it stop in due course கொஞ்ச நேரத்துல? சென்ட்ரல் காஸ் எதுவும் இல்லைன்னா ஸ்டாப் ஆகும். அது மூளையில இருந்து ஹிக்கப்ஸ் வராம இருந்தா ஸ்டாப் ஆகும். Thank you. Thank you, doctor. நம்ம next question போறதுக்கு முன்னாடி I'll give a short introduction about caregivers advocacy group. இது தெரியாதவங்களுக்காக ஒரு ஷார்ட் brief பண்ணிடுறேன். caregivers advocacy group ஸ்பெஷல் நீட்ஸ் சீரீஸ் வந்து சிறப்பு தேவைகள் உள்ள குழந்தைகளோட பேரண்ட்ஸ்க்கு இருக்கிற சந்தேகங்கள், குழப்பங்கள், கவலைகளை தெளிவுபடுத்துறதுக்காக எல்லா மாதமும் ஒரு ஸ்பெசிபிக்கான தீம்ல லாஸ்ட் டியூஸ்டே 7 மணி முதல் 7:40 மணி வரை யூடியூப்ல நேரலையா நடக்கும். சிஏஜியோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்றதுக்கு சாட் பாக்ஸ்ல நான் லிங்க் அட்டாச் பண்ணிருக்கோம். அதோட இணையதளம், செய்தி மடல், யூடியூப், இன்ஸ்டாகிராம் லிங்க்ஸும் போட்டிருக்கோம். நான் இப்போ உடனே அட்டாச் பண்ணிடுவேன். இந்த லிங்க்ஸ்ல கொடுத்திருக்கிற செய்திகள் மூலமா நீங்க பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம். நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் மாதம் மாதம் அப்டேட் ஆயிட்டே இருக்கும். ப்ளீஸ் கெட் பெனிஃபிட்டட் அவுட் ஆஃப் இட். தேங்க்யூ மேம், அண்ட் தேங்க்யூ சார். யூ கேன் கண்டினியூ.
நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து வீசிங் வரும்போது வீசிங் ஏற்படும் நபரை எவ்வாறு கையாள வேண்டும்? வீசிங் வந்து இந்த childrenல not a very common thing, but நம்ம ஊர் dust pollutionல that is also becoming more and more regular see. So இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஃபிளாட்டா படுக்கிறது தான் worst case scenario. ஸோ எனி சைட்ல படுத்தாலும் ஓகே, அதே சமயத்துல ஒரு 45 degrees ஆங்கிள் படுத்தாலும் ஓகே. பெஸ்ட் பொசிஷன் இஸ் டு சிட் டவுன் அண்ட் ப்ரீத். ஸோ அப்போதான் வந்து ஏர் வந்து எல்லா இடத்துலையுமே ஆக்சுவலி போய் பரவும். வீசிங்க்கு உங்களுக்கு ரெகுலரா ஏதாவது இன்னேலர் டாக்டர் கொடுத்துருக்காங்கன்னா தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் கோ டு திங் டு டூ. நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டே பண்ண வேண்டாம். வீசிங் வந்த உடனே பஃப் அடிச்சுக்கலாம். பஃப் அடிச்சாலே ஒரு 1 or 2 minutesல செட்டில் ஆகிடும். இஃப் இன் கேஸ் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இஸ் கெட்டிங் வீசிங் அப்படின்னா டெஃபினட்டா நம்ம டாக்டரை தான் போய் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டைம் வீசிங் குட் பி எதர் டஸ்ட் அலர்ஜியா கூட இருக்கலாம். அதே சமயத்துல வந்து இட் குட் பி சம்திங் எல்ஸ் ஆல்சோ. ஃபர்ஸ்ட் டைம் வீசிங் வந்து இஸ் ஆல்வேஸ் சிக்னிஃபிகன்ட். வீசிங் வந்து எல்லாருக்குமே வரணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. எல்லாருக்கும் வராவும் வராது, சில பேருக்கு மட்டும்தான் வரும். அண்ட் அவங்களுக்கு ஏற்கனவே வந்திருக்கு முன்னாடி அப்படின்னா ஜென்ரலா அதுவே செட்டில் ஆயிடும், போயிடும். ஏற்கனவே வந்திருக்கு, டாக்டர் வந்துட்டு இது வந்தா மட்டும் இந்த இன்னேலர் எடுங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த இன்னேலர் எடுத்தாலே போதும். இன்கேஸ் ரொம்ப மைல்டா இருக்கு, பெருசா இல்லைன்னா இன்னேலர் எடுக்க அவங்க கூட போயிடும். உட்காந்து நல்லா டீப் பிரீத் எடுத்தாலே if it is because of reason dustனால தான் வந்தது அப்படின்னா use a mask, something like that itself will make sure that இல்ல அவங்க ஏதாவது ஒரு இடத்துல வந்ததுனால அங்க நிறைய பூ இருக்கு, அந்த போலன் அதுல இருந்து வருது அப்படின்னா எங்க இருக்காரோ அந்த இடத்துல இருந்து bring him outனாலே this wheezing will settle down. இது தவிர டேக்கிங் டேப்லெட் ஜென்ரலா வந்து டெரிஃபிலின் டேப்லெட் people government setup எல்லாம் ரொம்ப காமனா யூஸ் பண்றது. that has a little side effects. நம்மளாவே எடுக்கிறது won't be advisable. cetirizine டேப்லெட் வேணா 10 mg ஒரு 1 டேப்லெட் வேணா SOS. பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீசிங் வருதுன்னா டெஃபினட்டா டாக்டர் போய் பாருங்க. அடிக்கடி வரும் வீசிங், இல்ல என்னைக்காவது ஒரு நாள் வீசிங் வரும், இது வீசிங் தான் ஏற்கனவே டாக்டர் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு இவருக்கு இஸ் an occasional வீசர் அப்படின்னா then we can take the cetirizine tablet and wait for overnight. one nightல ஏதாவது செட்டில் ஆகுதான்னு பார்க்கலாம். இல்ல அந்த ஏதாவது புது இடத்துல போனதுனால தான் வந்து அந்த இடத்துல இருந்து அவர் வெளில வந்ததுக்கு அப்புறம் கம்மி ஆகுதான்னு கூட பார்க்கலாம். பட் ஃபர்ஸ்ட் டைம் வீசிங் வந்துச்சுன்னா டாக்டர் பார்க்கலாம். ஓகே, ஹலோ. இந்த பொதுவான உடல் பரிசோதனைக்கான நெறிமுறை, தட் இஸ் பிரிவென்டிவ் ஹெல்த் மானிட்டரிங் புரோட்டோகால் ஏதாவது இருக்கா? இப்போ என்னன்னா இந்த மாதிரி ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு நம்ம வந்து உடம்பு சரியில்லைன்னா நம்ம கூட்டின்னு போறோம். பட் ப்ரிவென்டிவா ஏதாவது நார்மலா இருக்கிறவங்களுக்கு பண்ற மாதிரி ஹெல்த் செக்அப் அந்த மாதிரி ஏதாவது இவங்களுக்கும் பண்ணுறது, அதுக்கு ஏதாவது புரோட்டோகால் இத்தனை நாளைக்கு ஒரு தடவை பண்ணணும்னு இருக்கா? அது அந்த பிளட் டெஸ்ட், சிறுநீர், நோய்களை கண்டறியும் பரிசோதனைகள் அடங்குமா? இல்ல, ஜெனரலா வந்து அவங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க, நாட் கெட்டிங் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ரெகுலர்லி அப்படின்னா பிளட் செக்அப், சுகர், பிபி அந்த மாதிரி எதுவும் we don't expect. சில ஸ்பெசிபிக் சிண்ட்ரோம்ஸ்ல வரலாம், கிளைன்ஃபெல்டர் அந்த மாதிரி. பட் அது உங்களோட டாக்டர் வில் ஹெல்ப் யூ அவுட். அது இந்த சிண்ட்ரோம்க்கு இந்த இது பொருந்தும் அப்படின்ட்டு. ஆனுவல் செக்கப்பா எல்லா வருஷமும் நம்ம வந்து எப்படி ஒரு டயபெட்டிக் ஸ்ட்ரோக் பேஷண்டோ இல்லை ஹார்ட் பேஷண்ட்டுக்கு பண்ற மாதிரி நம்ம பெருசா எதுவும் பண்ண தேவையில்லை. வாட் வி நீட் டு ப்ராபப்ளி டூ இஸ் நியூராலஜிஸ்டோ யாரையோ வி ஹவ் டு இந்த மெடிசின்ஸ் எல்லாம் நம்ம போடுறத வந்துட்டு நம்ம ஏதாவது மாத்திரமா வேணாமான்னு மட்டும் நம்ம மெடிசின்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா அது ஏதாவது ஆல்டர் பண்ணணுமா வேணாம்னு மட்டும் we need to periodically go meet the doctor. Otherwise, if you're having a VP shunt or something like that, scan ஏதாவது கேட்டாங்க. ஏன்னா குழந்தை வளரும், அப்போ அந்த VP shunt வந்து வளராது, சம்டைம்ஸ் அது அடைச்சிக்கும். அந்த மாதிரி விஷயம் ரிலேட்டட் மட்டும்தான் we need to take. If the kid is growing and is crossing 30-35, obese இருந்தாங்கன்னா ஒரு master health checkup every year is preferable, but otherwise not needed. Okay, doctor.
அதுதான் என்ன பட் என்ன வயசாக நார்மல் பீப்புளுக்கு வர மாதிரி டயபெட்டிஸ் இவங்களுக்கும் வருதா இல்லையான்னு ஸ்கிரீனிங்கே பண்ணாம போகுமா அப்படிங்கிறது. வரலாம். ஏன்னா once they cross 30s, இப்போ diabetes is now very much prevalent in 30s and இந்த குழந்தைகளும் they cross 30 a lot nowadays. முன்னாடி மாதிரி கிடையாது. Treatment is also becoming better. So இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அது ரெண்டுமே merge ஆகலாம். அதுல குறிப்பிட்டு பார்க்கும்போது அவங்க எல்லாருமே கொஞ்சம் குண்டா இருப்பாங்க மற்றவங்களோட அந்த ஏஜ் குரூப்ல. அவங்க எல்லாருமே they can do this annual checkup with you before they have to cross 30s. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நோய்க்கெல்லாம் பார்க்கறதுலாம் அர்த்தம் இல்லை. ஏற்கனவே ஒரு ஹிஸ்டரி இருக்கு. லாஸ்ட் அட்மிஷன்ல கிட்னி எல்லாம் வந்து டேமேஜ் ஆச்சுன்ற இந்த டாக்டர் சொன்னாங்க அப்படின்னா அப்போ there is a relevance. நாம அந்த கிட்னிக்கு மட்டும் 6 months once பார்க்கலாம். பட் தட் அகைன் அது அந்தந்த ஒரு இது பொருந்திருக்கும், ஒரு கேஸ் தனியா பொருந்திரும். இது எல்லாருக்குமே பொதுவா சொல்ற விஷயம் கிடையாது. ஓகே, அதுதான் டாக்டர் அந்த புரோட்டோகால் என்னன்னு கேக்குறாங்க. என்னெல்லாம் இன்வெஸ்டிகேஷன்ஸ் லைக் பிளட், யூரின், அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது சொல்ல முடியுமா? பொதுவா கேக்குறீங்களா அந்த ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஒரு ஆர்கன் டேமேஜ் இருக்கு? இல்ல as you said when the age இவங்களுக்கு இதெல்லாம் ஸ்கிரீனிங் பண்ணா நல்லது அப்படின போது இதெல்லாம் மேண்டேட்டரின்னு சொல்லுது. சொல்லுங்களேன். 30 இயர்ஸ்க்கு மேல மாஸ்டர் ஹெல்த் செக்அப். மாஸ்டர் ஹெல்த் செக்அப்ல உங்களுக்கு சிபிசி வரும், கிட்னி வரும், லிவர் வரும், இசிஜி வரும், யூரின் ரொட்டீன் வரும். சோ இது பண்ணா போறோம் அந்த 30 மேல. ஓகே ஓகே. This is for chronic disease பாக்குறது. Okay. Okay, doctor. This is for everyone. This is not only for special children. Even normal people. Okay. இல்ல நார்மல் பீப்புள் ஐ திங்க் there is an awareness. அதனால அவங்க வந்து செக்அப் போயிடுறாங்க. பிகாஸ் இவங்களோட ஸ்பெஷல் இவங்களோட சேலஞ்சஸ் மட்டுமே நாங்க பார்த்துட்டு 30 years is the cut off. ஓகே. இல்ல இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து நாங்க இவங்களோட சேலஞ்சஸ் மாத்திரமே அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அதனால எங்களுக்கு வந்து இந்த ரெகுலர் ஹெல்த் செக்அப் புரோட்டோகால்ஸ் வந்து தெரியலங்கிறதுனால தான் இந்த क्वेश्चन வந்து கேக்குறோம் நாங்க. இதெல்லாம் பண்ணலாம்ன்றீங்க. above 30 வந்து இதெல்லாம் பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே. வேக்சினேஷன் above 30 குண்டா இருந்தா இதெல்லாம் பண்ணலாம். above 35 நார்மல் பில்ட் அப்படினா above 35 வரையும் வெயிட் பண்ணலாம். Okay. Just a minute, Uma ma'am, we can open the floor for discussion now. If parents have any questions, parents, please, you can ask the expert if you have any questions regarding this. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா இந்த காமனா இருக்கிற சிரமங்கள் பத்தி நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம். இப்போ ஒரு 5 minutes டோர் ஓப்பனா தான் இருக்கு. ஏதாச்சும் கேள்விகள் இருக்கா பேரண்ட்ஸ்க்கு? அந்த வேற கேள்வி வரலனாக்கா நாங்க கிட்ட இருக்கிற நம்ம வீட்டுல கைவசம் இருக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் எய்ட் மெடிசன்ஸ் பத்தி சொல்ல முடியுமா டாக்டர்? வேற கேள்வி வர வரைக்கும். காட்டன் ஸ்வாப், பீட்டாடைன் சொல்யூஷன் அண்ட் இது தவிர வந்து மெடிசின்ஸ் வந்து சிரப் பேரா. இப்போ ரொம்ப யங் ஏஜ்னா டேப்லெட் பேரா ஓல்ட் ஏஜ் 500 போதும், 650 தேவை இருக்காது. இது தவிர வந்து மான்டெக் எல்சி டேப்லெட் ஒரு அந்த பிராண்ட் அந்த சேம் மாலிகுல் காம்பினேஷன் அது வேற பிராண்டு. இது தவிர யூ கேன் ஹேவ் எமிசெட் டேப்லெட், யூ கேன் ஹேவ் பேன் டேப்லெட், யூ கேன் ஹேவ் allergic, you can have plain cetirizine, then you can fix, you can then if you have any regular inhaler, you can use that regular inhaler. I think I've covered everything. Drotin use பண்ணலாம் in case if it is a girl and she has like cramps or something like that. இது தவிர எல்லாமே ஸ்பெஷல் மெடிசின்ஸ் எல்லாம் வரும். ஆன்டிபயோட்டிக்ஸ் இஃப் யூ ஹேவ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்கனவே வந்து ரெகுலரா இதுதான் கொடுப்போம்னா யூ கேன் ஹேவ் ஆன்டிபயோட்டிக்ஸ். இந்த ரொட்டீனா இருக்கிறது வந்து இந்த ஆக்மெண்டட் டு அமாக்சிக்லாவ் காம்பினேஷன் 625.
பட் அகைன் அதெல்லாமே வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும், ஏஜுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து நம்மளாவே கொடுத்துருக்கு டெஃபினட்டா ஒரு மீதி எல்லாம் சொன்னது எல்லாமே யூ கேன் ஹேவ் இன் ஃபர்ஸ்ட் எய்ட். ஓகே ஹலோ மேம், சொல்லுங்க மேம். என் பையனுக்கு 5 வயசு ஆகுது, அவனுக்கு இன்னும் கோல்டு போல, அது எதனா சொல்ல முடியுங்களா? எனக்கு கேட்கலமா, கொஞ்சம் சொல்ல முடியுமா? கோல்டு இருக்கா மேம்? ஆமாங்க, எவ்வளவு என் நாளா? பையனுக்கு 5 வயசு ஆகுது, 5 நாளா. ஜுரம் வந்ததா? ஜுரம்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் டே கூட ஜுரம் வரலையா? சாரி, முதல் டைம் வந்தது. முதல் நாள் மட்டும் ஜுரம் வந்ததா? ஆமாங்க. அந்த வீட்ல அந்த சேச்சுரேஷன் எல்லாம் பாக்கிறதுக்கு இருக்காம ஆக்சிஜன் செக் பண்ணறது ஒண்ணும் பாக்கலங்க. நாங்க டாக்டர் நாங்க அப்லோட்ல பார்த்துட்டு இருக்கோம். அவங்க வந்து ரிலியன்ட் குத்தாங்க, அதான் குத்துட்டு இருக்கோம் கோல்டுக்கு. ஓகே, அதுல சரியாவலையா? கோல்டுக்கு ரிலியன்ட் இல்லைங்க, 5 நாள் 5 நாளா குடுக்குறோங்க. மாத்திரை மாத்திதாமா ஆகணும். அப்படிங்களா? சரி. இப்போதைக்கு ஹோம் மெடிசன் நீங்க விக்ஸ் அந்த இதெல்லாம் அப்ளை பண்ணலாம், பட் நீங்க மாத்திரை தான் மாத்தி. சரிங்க. ஏன்னா அது செட்ரிசின்லயே அந்த கேட்கல. ஓகே ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ மேம். வேற questions இல்ல, we can wrap இன்னும் up. ஒரு கொஸ்டின் இருக்கு. நம்ம வேக்சினேஷன் கொடுக்கும்போது சில்ட்ரன் ஸ்பெஷல் நீட்ஸ் கிட்ஸுக்கு வேக்சினேஷன் கொடுக்கும்போது எடுக்க வேண்டிய மெஷர்ஸ் ஏதாவது இருக்கா? மெஷர்ஸ்னு ஒன்றும் இல்லை. இன்கேஸ் ஏதாவது ரியாக்ஷன் அந்த மாதிரி வந்ததுன்னா மோஸ்ட்லி ஃபீவர் வில் கம், ஹெட்ஏக் வில் கம், ஐசிபி கேன் ரேஸ். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இஃப் as long as the child is conscious and responding with நம்ம பேராசிட்டமால் வச்சே we can வேக்சின் போட்ட இடத்துல அலர்ஜிஸ் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம வந்து லாக்டோகெலமைன் லோஷன் அப்ளை பண்ணலாம். லாக்டோகெலமைன் லோஷன் கூட நம்மளோட இதுல வச்சுக்கலாம், நம்மளோட ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ல. that will also be useful, but anything other than this நம்ம will have to go back to the doctor, and everything will last only for a overnight. ஒரு 12 hours episode தான் அந்த வேக்சினேஷனோட எஃபெக்ட் இருக்கும். So அதுக்கு மேல ஏதாவது இருந்ததுன்னா then there something else is a problem, we definitely have to go to the doctor. Okay, and வேக்சினேஷன் கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது precaution எடுக்கணுமா? அது பொதுவாலாம் அப்படி ஒன்றும் கிடையாது. அப்படி ஏதாவது ஸ்பெசிபிக் கண்டிஷனுக்கு we need to do something, then அது மட்டும் தான். Okay ma'am, we can wrap up the session, and there is one question from the parent. I think doctor can give us an article on that. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இது சொன்ன வரைக்கும் ரேப் அப் பண்ணிடுறேன், என்னென்ன சொல்லியிருந்தாங்கன்னு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சளி பத்தி பேசியிருந்தோம். அதுல வந்து ரொம்ப ஹை டிகிரி அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம டாக்டர் கன்சல்ட் பண்றது பெட்டர். அதர்வைஸ் நார்மலா வீட்ல எடுக்கிற மெடிகேஷன்ஸ் பத்தி டாக்டர் சொல்லியிருந்தாங்க. அதர்வைஸ் ஸ்டொமக் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும்போது கட் இஷ்யூஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஹைட்ரேட்டடா வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஹை ஃபைபர் ஃபுட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்றத ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இதை வந்து கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் பொறுத்த வரைக்கும் இஃப் த பர்சன் இஸ் ஈட்டிங் வெரி நிறைய சாப்பிட்றாங்க, பட் தென் 4 to 5 days அவங்களுக்கு மோஷன் போல அப்படின்ற பட்சத்தில் நெசசரி ஆக்ஷன் ஹேஸ் டு பி டேக்கன். அதர்வைஸ் இப்போ சாப்பிடவே இல்லை ஆனால் அவங்க மோஷன் போல அப்படின்றது தட் இஸ் நாட் வெரி சீரியஸ். ஸோ அதுக்கப்புறம் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் பற்றி பேசும்போது பொசிஷனிங்
பொசிஷனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்குன்றது பார்த்தோம். நம்ம சாப்பிடும் போதும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எந்த பொசிஷன்ல இருக்கோம் அப்படின்றத பெட்டர் டு நாட் லை டவுன் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கெட்ஸ் இன்டு த ஈசோஃபேகஸ் அண்ட் இட் அஃபெக்ட்ஸ் ஆர் it becomes as a acid reflux. So இது பத்தி சொல்லியிருந்தாங்க டாக்டர். அதுக்கப்புறம் gasping, there are 4 conditions. நம்ம gasping, choking, hiccups, அதுக்கப்புறம் snoring பத்தி பேசியிருந்தோம். Gasping வந்து it is a very severe condition where it requires medical intervention, hospital emergency போகணும். choking வந்து வீட்ல first aid பண்ணிட்டு if there is a prolonged choking என்னும் போது we have to seek professional support. hiccups வந்து நார்மலா brain issues இருக்கவங்களுக்கு இல்ல சர்ஜரி இருக்கவங்களுக்கு காமனாவே இருக்கு. ஸோ அது வந்து மெடிசின்ஸ், அதுக்கான மெடிசின்ஸ் பத்தியும் டாக்டர் நமக்கு சொல்லியிருந்தாங்க. எந்த மெடிசன் நம்மளாவே எடுக்கலாம். சில மெடிசின்ஸ் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கிறதுனால we have to have the டாக்டர்ஸ் அட்வைஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்னோரிங்க்கு வந்து நார்மல் வீட்ல ஹோம் ரெமிடிஸ் மாதிரி பத்தி பேசியிருந்தோம். அதுல வந்து நம்ம மூச்சை பிடிச்சிட்டு ஒரு மூச்சு பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் இருக்க சொல்றது, இல்லைன்னா வினிகர் இன்சர்ட் பண்ணி பார்க்க. பட் தட் இஸ் ஆல் as said by doctor is a kind of testing. Cold water and hot water you can use. Okay. வீசிங் பத்தி பேசும்போது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்ததுன்னா கண்டிப்பா டாக்டரை போய் பார்க்கணும். அப்படி அவங்க திருப்பி ரிப்பீட்டடா நெக்ஸ்ட் டைம் வர பட்சத்துல நம்ம அவங்க கொடுத்த இன்ஹேலர் யூஸ் பண்றது தான் பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மெடிக்கல் செக்அப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு ஒபீஸா இருந்தாங்கன்னா ஆஃப்டர் 30 ஏர்லி ஒன்ஸ் மெடிக்கல் செக்அப் பண்றது ரொம்ப அவசியமா இருக்கு. இஃப் தெர் இஸ் அ நார்மல் பில்டா இருந்தாங்கன்னா 35 இயர்ஸ்க்கு மேல இயர்லி ஒன்ஸ் செக்அப் பண்றது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. வேக்சினேஷன்ல பார்த்தோம்னா அன்கான்ஷியஸா போகாத வரலும் தெர் இஸ் நோ நீட் ஃபார் எனி இன்டர்வென்ஷன். நார்மலா ஃபீவர், ஹெட்ஏக் வரதெல்லாம் காமன் அப்படின்றது பார்த்தோம். ஸோ இதுதான் இன்னைக்கு செஷனோட சம்மரி. தேங்க்யூ டாக்டர் ஃபார் அக்செப்டிங் ஆர் இன்வைட். லாஸ்ட் மினிட்ல கூப்பிட்டதுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணிருந்தீங்க. We are very happy that you have joined us, and I thank Mrs. Uma Sridhar and Mrs. Kausalya Murali ma'am for helping us throughout, and majorly Dr. Janaki Balakrishnan. She is not with us because she is held up with some personal reasons. I thank her very much because he is a backbone of this program and supporting us throughout. Thank you all participants for joining us, and எல்லா மாசமும் நீங்க எங்களோட கலந்துக்கிட்டு இதுல இருந்து பயன்பெறும்படி நாங்க கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ. Thank you, Malika. Thank you, ma'am.